நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம் என்னாண்டா எங்களோட குழந்தைகள் சாலிஹான நல்ல குழந்தைகளாக சொல் பேச்சு கேட்கக்கூடிய நல் குழந்தைகளாக கண்குளிர்ச்சியான குழந்தைகளாக மாறணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் அதற்குண்டான முயற்சியை பெற்றோர்கள் நாங்கள் ஒரு நாளும் செஞ்சதும் இல்லை. கண்ணியமானவர்கள், அதை பற்றிய சரிவான அறிவும் எங்களிடத்தில் இல்லை. இதற்குண்டான அடிப்படை காரணம் என்னாண்டா, பெற்றோர்கள் நாங்களே காலையில் வேலைக்கு போனோம்டா, மாலையில் வந்துட்டோம்டா, அப்படியே இரவில் சாப்பாடு அடிச்சுட்டு நாங்கள் படுத்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் அடுத்த நாள் காலையில் எலும்பி நாங்கள் வேலைக்கு போகிறோம். இப்படித்தான் எங்களோட நாட்கள் அப்படித்தான் கழிஞ்சு கொண்டு இருக்கி. இந்த குழந்தைகளுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த கட்டங்களில் நாங்கள் கையேந்தி துவா செஞ்சுருக்கிறோம்? 5 நேரம் தொழுகிறோம், இதுக்காக வேண்டி துவா செஞ்சுருக்கிறோமா? குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரம் எங்களோட குழந்தைகளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சக்கூடிய மிக முக்கியமான நேரம் என்றதை பெற்றோர்கள் நாங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஏண்டா எழுதுகிறாங்க ஹிஸ்ட்ரியில், எந்தெந்த பெற்றோர்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு துஆ செஞ்சுருக்கிறாங்களோ, துஆல அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இருக்கிறாங்களோ, அப்படியாப்பட்ட குழந்தைகள் சமூகத்தில் சாலிஹான நல்ல குழந்தைகளாக, பெற்றோர்களுடைய கண்குளிர்ச்சியான குழந்தைகளாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களாக வாழ்ந்து மரணிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஏண்ட குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக மாறுவதற்காக வேண்டி நான் கையாண்ட யுத்தி, நான் போட்ட திட்டம் என்னாண்டா, தஹஜ்ஜுடைய நேரத்தில் எலும்பி ஏண்ட குழந்தைகள் எல்லாம் படுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தொழுதுட்டு குழந்தைகளை முன்னோக்கி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்வேன். யா அல்லாஹ், என்னுடைய இந்த குழந்தைய, இந்த பெயருடைய இந்த குழந்தைய நீ கபூல் செய்வாயாக, குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கசாலியாக மாற்றுவாயாக, சாலிஹான நல்ல கண்குளிர்ச்சியாக மாற்றி தருவாயாக என்று நான் அதிகமாக துவா செய்திருக்கிறேன். அதனுடைய பிரதிபலனையும் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம். இதுதான் ஒரு பெற்றோர்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான, அவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான அமல் தஹஜ்ஜுடைய நேரத்தில். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹு தஆலாவுடைய மிக நெருக்கமான இறை நேச செல்வர்களில் ஒருவர். இவர்கள் சொல்கிறாங்க, இவர்களிடத்தில் ஒரு மகன் இருந்தான். அவருடைய பெயர் அலி. கொஞ்சம் தந்தையுடைய பேச்சுக்கு கட்டுப்படுறதில்லை, தந்தையுடைய பேச்சை பெரிதாக மதிக்கிறதில்லை. இன்றைக்கு பொதுவாக எங்கள் சமூகத்தில் இருக்கிறது மாதிரி. இப்போ என்ன செஞ்சாருண்டா, அதிகமாக துஆ செஞ்சார். தஹஜ்ஜுடைய நேரத்தில் துஆ செஞ்சார். 5 நேர தொழுகைக்கு பின்னாலேயும் துஆ செஞ்சார். எந்த அளவுக்கு மாறினாங்கண்டா, ஹிஸ்ட்ரி வரலாறுல எழுதுகிறாங்க, சியரு அனாபின் நுபலால இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவங்க சொல்லுவாங்களாம், அந்த காலத்தில் இருந்த ஃபுதைல் இப்னு இயால் அல்லாஹுடைய நெருக்கமான அடியார்களில் தந்தையை விடவும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியானாக அவர்களுடைய மகன் வாழ்ந்து மரணிச்சிருக்கிறார். யாரு? அந்த அலி என்று சொல்லப்படக்கூடிய ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மகன். வேறொன்றுமல்ல, தந்தையுடைய துஆ, நிச்சயமாக தாய் தந்தையருடைய துஆ எங்களோட குழந்தைகளுடைய விஷயத்தில் எந்த வித திரையும் இல்லாமல், லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் மத்தியில், அந்த துஆவுக்கும் இடையில் எந்த விதமான திரையும் இல்லை என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. எனவே எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சீரான நல்ல வாழ்க்கையாக மாறணுமா, கண்குளிர்ச்சியாக குழந்தைகளாக மாறணுமா? கண்ணியமானவர்களே, நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒரு நாளும் துஆ செய்கிறதுக்கு மறந்துடவே கூடாது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அவர்கள் சொல்கிறாங்க, ஏண்ட மகன் யூசுஃப் இவர் கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் தந்தைக்கு கட்டுப்படாமல் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு வளர்ந்து வரக்கூடிய அந்த நிலைமை எனக்கு தென்பட்டுச்சு. நான் என்ன செஞ்சேன்டா, அதிகமாக துஆ செஞ்சேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஅமல சாலிஹன் தர்தாஹு வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன் என்ற இந்த துஆவை, இந்த குர்ஆன் ஆயத்தை அதிகமாக ஓதுவேன். குழந்தைகளுடைய விஷயத்தில் அதிகமாக இதை ஓதி அவர்களுடைய விடயத்தில் துஆ செஞ்சேன். காலப்போக்கில் எனக்கு வழிபடக்கூடிய சாலிஹான இந்த உழைப்பை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல குழந்தையாக மாறிவிட்டான் என்ற கருத்தை மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட வரலாறு குறிப்புகள் எங்களுக்கு எதை படித்து தருதுண்டா, பெற்றோர்களுடைய துஆ குழந்தைகளுடைய விடயத்தில் அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். ஏதாவது ஒரு கட்டத்தில், ஏதாவது ஒரு தருணத்தில், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒரு 8 வருடத்துக்கு முன்பதாக சவுதி நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சமகால ஒரு அறிஞர் இப்படி பதிவு செய்கிறார். அவர் சொல்கிறார், நோன்புடைய காலம் வந்தது. ஒரு குடும்பம், தந்தையை இழந்த ஒரு தாய் ஒரு வாலிபரோடு, அவள் ஒரு தன்னுடைய குழந்தையோடு, ஒரு ஆண் குழந்தையோடு வாழ்ந்து வருகிறாள். வறுமை கோட்டுக்கு கீழால் கஷ்டத்தோடு சிரமத்தோடு வாழ்ந்து வருகிறாள். இந்த வாலிபனும் மகன் வாலிபர்களோடு சேர்ந்து மோசமான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி மதுபானம் குடிக்கக்கூடியவனாக மாறி போதை மதுப்பிரியனாக மாறிவிட்டான். தாய் அடிக்கடி துஆ செய்கிறாள். தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாள். 5 நேரம் தொழுது துஆ செய்கிறாள். நோன்புடைய காலம் நோன்பு பிடித்து துஆ செய்கிறாள். ஒரு நாள் பள்ளி இரவுடைய நேரம் தராவீஹுடைய தொழுகைக்கு பின்னால் ஒரு மார்க்க அறிஞர் போதை வஸ்துக்களின் விபரீதம் என்ற தலைப்புக்கு கீழால் ஒரு சிற்றுரை ஆற்றுகிறார் என்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டவுடன் துஆ செய்துவிட்டு மகனை எழுப்பாட்டி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பள்ளி வாயிலுக்கு அனுப்பிவிட்டு வீட்டிலே தாய் துஆவில் ஈடுபட ஆரம்பித்து விட்டாள். மகன் அந்த மஜ்லிஸுக்கு செல்கிறான். வேண்டாம் வெறுப்போடு விருப்பம் இல்லாமல் செல்கிறான். சென்று ஒரு பகுதியில் உட்கார்ந்து கொள்கிறான். தலைப்பில் பேசக்கூடிய விடயம் இவனுடைய உள்ளத்தை, அந்த மார்க்க அறிஞர் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் இவனுடைய சிந்தனைக்கு அப்படியே பட்டுவிட்டது. உடனடியாக என்ன செய்கிறார், கண்ணீர் வடிக்கிறான். கண்ணீர் வடிய ஆரம்பிக்கிறது. உள்ளம் மாறுகிறது. உடனடியாக தௌபா செய்கிறார். அந்த மார்க்க அறிஞரிடம் அந்த பயான் முடிந்ததன் பின்னால், நிகழ்ச்சி முடிந்ததன் பின்னால் போய் அவரை சந்தித்து தௌபாவுடைய விளக்கங்களை கேட்டு தௌபா செய்து நல்ல ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்ற நீயத்தில் ஒரு மதரசாவில் சேர வேண்டும், மார்க்கத்தை குர்ஆனை சுன்னாவை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை வெளிப்படுத்தியவுடன் அந்த மார்க்க அறிஞரும் ஒரு மதரசாவை தேர்ந்தெடுத்து அதில் இவரை கொண்டு போய் சேர்த்து அதில் 4 வருடம் படிக்கிறார். 5 வருடம் படிக்கிறார். திறமையான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கியாக, மிகப்பெரிய ஒரு துக்தூர், அதாவது மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக மாறி இப்பொழுது பல தஅவா பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் எந்த நாட்டுக்கு போய் எந்த தலைப்பில் பேசினாலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இதுவரைக்கும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை கூட மார்க்க அறிஞர்கள் அழகாக எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய படிப்பினை பெற்றோர்கள் நாம் குழந்தைகளை அப்படியே ஈன்றெடுத்தோம், அவர்கள் வளர்ந்து விடுவார்கள், அவர்களே ஆளாகி விடுவார்கள் என்பதல்ல. மிகப்பெரிய அமானிதம். அவர்களை நாம் வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஆடை கொடுத்து அவர்களுக்கு கல்வியை கொடுப்பதல்ல, மார்க்க அறிவையும் கொடுத்து
குர்ஆனையும் சுன்னாவையும் முழுமையாக படித்து கொடுத்து அதோடு சேர்த்து அவர்களுக்காக வேண்டி நாம் அதிகமாக துஆ செய்வோம் என்றிருந்தால் நிச்சயமாக அடுத்த எங்களுடைய ஜெனரேஷன் சாலிஹான நல்ல குழந்தைகளாக கண்குளிர்ச்சியான குழந்தைகளாக எங்களுடைய பேச்சுக்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சாலிஹான நல்ல குழந்தைகளாக அல்லாஹு தஆலா ஆக்கி